மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னடா 360ங்கிற மைக்கை காணோம், சேரை காணோம், ரவுண்டு டேபிளை காணோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழும்பலாம். வேற ஒன்றும் கிடையாது. தமிழ் ஜனம் சார்பாக மீண்டும் நம்ம ஆகஸ்ட் மாதம் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக பிப்ரவரி மாதம் தமிழக மக்களுடைய மனநிலை என்ன, யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க, யாருக்கு ஆதரவளிக்க போகிறாங்க அப்படிங்கிற பல கேள்விகளுடன் மக்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ட்ராவலில் நம்ம கூட வந்து குஹன் உங்களுக்கு தெரியும், 360ல் பார்த்துருப்பீங்க, அவர் வராரு. அப்புறம் சந்துரு வராரு. சந்துருவை நீங்கள் டெக்னாலஜியா அப்படிங்கிற நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் தம்பி வராரு. தம்பி கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதனால பேச மாட்டார். கேமரா ஆஃப் பண்ணால் பேசுவார், ஆம்பளைங்கிட்ட பேச மாட்டார், அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அபினவ் வரலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அபினவ் வரணும்னு ஆசை. ஆனால் அவர் வந்து நானும் வந்துட்டா தமிழ் ஜனத்தை அலுவலகத்திலேருந்து யார் பார்த்துப்பா, அலுவலகத்திலேருந்து தமிழ் ஜனத்தை யார் மேய்ப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறதுனால அவர் நான் வரல, எனக்கு என் சார்பாக நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு எங்களை வழி அனுப்பி வச்சிருக்காரு. அப்படின்னு கரெக்டு தானே? நீங்கள் தான் ஆசைப்பட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் ஆதரவாளர்கள் அப்புறம் கீழே வந்து ஆனந்த திமிருத்தனம் பண்ணுறான் பாருங்க, அவன் மட்டும் போகிறான் அப்படின்னு கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்க ரசிகர்கள்ட்ட சொல்லிடுங்க. இல்லை, அப்படி எதுவும் நடக்கலை. அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு அது உங்கள் விருப்பம். ஸோ மொத்த ட்ராவலுமே நாங்கள் யாரெல்லாம் சந்திக்க போகிறோமோ அவங்ககிட்டலாம் பேசுறது, பல தகவல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள், அன்றாட நடக்கக்கூடிய அரசியல் விஷயங்களுக்கான வழக்கம் போல் 360ல் தரக்கூடிய பதில்கள் எல்லாமே இருக்கும். நாங்கள் ட்ராவலில் கனெக்ட் ஆகும், அபினவ் எங்கேருந்து கனெக்ட் ஆவார். ஸோ ஒவ்வொரு நாளும் இனி வரக்கூடிய 360 எபிசோடு விலாகாக வரும் சிறிது நாட்கள் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஸோ வெல்கம் டு ஜனம் 360 vlog. குட் மார்னிங். என்னதான் நேற்று நைட்டு நாங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனா கூட நைட்டு போய் யாரை கருத்து கணிப்பு எடுக்கிறது? 4 ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் ஸ்டாலினுக்கு போடுவீங்களா, விஜய்க்கு போடுவீங்களான்னு கடிச்சு இடிச்சு வச்சுருவாங்களோன்னு பயந்துட்டு நைட்டு போய் கருத்து கணிப்பு எடுக்கல. ஸோ காலையில் தான் கிளம்புறோம். இப்போ டைம் 4 மணி. நைட்டு எங்கள் வீட்டில் தங்கிட்டு இப்போ கிளம்புறோம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த பகுதிகளுக்கு தான் காலையில் போயிட்டு ஒரு 8-9 மணிக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வர அங்கே ஏதாவது சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைச்சா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ எங்கேயுமே நீங்கள் கையில் சாப்பிட்றத ஒரு அவமானமாக நினச்சிக்காதீங்க. அதுதான் நம்மளுடைய பழக்கம். நம்ம அத்தனை ஆண்டு காலம் அப்படி தான் நம்ம அதை சாப்பிட்ருக்கோம். ஸோ கையில் சாப்பிட்றதுனால எந்த தப்பும் கிடையாது. கண்ணன் அண்ணன் வயசு என்னங்கண்ணே? ஒரு 50 வரும். 50 கிறிஸ்டியன். எப்படி இருக்கு ஆட்சி? ஒரு மாற்றம் ஏதாவது தேவைப்படுதா? ஒரு மாற்றம் வேணும். ஆமாம். இந்த ஆட்சி போதாது, இன்னொரு வேற புது ஆட்சி வந்தால் நல்லது. என்ன அது சொல்லுங்க மாதிரியா? நீ யாரும் சொல்லலை, பல பேர் சொல்லி வைக்கணும். பழைய பேர் நிறைய பேர் எலெக்ஷன் வருதுல்ல, சொல்லி வைக்கணும். ஆமாம், அந்த உச்சாரம் நாங்களும் ஆளே நம்ம சரியில்லை, ஆளு பரவாயில்ல சரியில்லை. போன தேர்தலில் யாருக்கு போட்டீங்க ஓட்டு? போட்டோன்னா அவங்க திமுக தான் போட்டாங்க. திமுக தான் போட்டீங்க. ஆனால் சனக்கு போகிறான், வெறுத்து போச்சு. இப்போ வெறுத்து போயிடுச்சு ஒரு 5 வருஷத்துலேயே. ஆமாம், இந்த வருஷம் வெறுத்து போச்சு போகிறாங்க. இப்போ வர தேர்தலில் யாருக்கு போடலான்னு? வர தேர்தல் அப்போ யாரும் ஆளு பேசுகிறாங்க. எடப்பாடியா விஜயா யாருக்கு போடலான்னு? எடப்பாடி போட்டு பேசுகிறாங்க. எடப்பாடிக்கு போடணும்னு போட்டு பேசிக்கிறாங்க. ஓகே, சரி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதெல்லாம் வந்து நல்லா விளைஞ்சு இந்த மாதிரி நல்லா சந்தோஷமா நிறைய சம்பாதிங்க. நன்றிங்க. ரைட்டுங்களா? ஓகே. ஆமா, மதிய நேரம் சரியான உச்சி வெயில். இப்போ நம்ம இருக்கிறது வந்து கள்ளக்குறிச்சி. ஆமாம், அதுவும் கள்ளக்குறிச்சி அப்படின்னாலே இந்த ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு
சம்பந்தம் இருக்கு, நம்ம பார்க்கிறோம். ஆமா 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 கள்ளசாராயம் குடிச்சு எத்தனை பேர் இங்க இறந்து ஐயோ போனாங்க, எப்படி அது லட்சம் ஆச்சு எத்தனை உயிர் போச்சு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கிறோம். அந்த கள்ளக்குறிச்சியில இருந்து அண்ணன் பேசுறாரு. அண்ணன் சொல்றாரு, எனக்கு வெறுத்து போச்சுங்க 5 வருஷத்துல, எப்பா சாமி ஆளை விடுங்க அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம முதல் டாபிக்கா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முன்னாள் இராணுவ தளபதி மேஜர் நார்வனே வந்து ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகம் குறித்து தான் ராகுல் நாடாளுமன்றத்தில் பேசி ஒரு பிரச்சனை எழுதியிருந்தார். அது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாடுறது. அதை குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ஆனந்த். அதாவது நேற்று நாடாளுமன்றத்தில் பேசும்போது நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், லோக்சபாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இராணுவ தளபதியாக இருந்தவருடைய புத்தகத்திலிருந்து நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை கோட் பண்ண ஒரு மேகசீனில் வந்து ஆர்டிக்கலை வச்சு நான் சொல்கிறேன், வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறாரு. சொன்ன உடனே நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், எந்திரிச்சு நீங்கள் வந்து மிஸ்கோட் பண்ணுறீங்க, நாட்டை மிஸ்கைட் பண்ணுறீங்க, தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்தில் விளையாடாதீங்க, பொய் சொல்லாதீங்க என்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய அமைச்சர்கள் பேசுகிறத நம்ம பார்த்தோம். ஏன் ராகுல் காந்தி வந்து நாட்டை மிஸ்கைட் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நம்மளுடைய முன்னாள் இராணுவ தளபதி அவர் எழுதின அந்த புத்தகம் இன்னும் வெளியிலே வரல. அந்த புத்தகம் வந்து இப்போ வரைக்குமே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸினுடைய அவங்களுடைய மேல்பார்வையில் இருக்குது. அவங்க அதை வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்போவுமே இராணுவ தளபதிகள் எழுதக்கூடிய புத்தகங்கள் இராணுவம் அதை பார்த்து படித்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற டேட்டாலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் அதை வெளியிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை யார் வெளியிலேருந்து படித்து, கேரவன் அப்படின்னு அது வந்து ஒரு டீப் ஸ்டேட்டுடைய வெப்சைட்டு, எப்படி வந்து ஹிண்டன்பர்க் இருக்கோ, எப்படி வந்து ஸ்க்ரால் இருக்கோ, எப்படி வந்து குவிண்ட் இருக்கோ, எப்படி வந்து தி வயர் இருக்கோ, அந்த மாதிரி கேரவன் அப்படிங்கிறது ப்ரொபகண்டா, தி நியூஸ் மினிட் மாதிரி பொய்களை மட்டும், வன்மத்தை மட்டும் கக்கக்கூடிய ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டில் நம்மளுடைய இராணுவ தளபதி இப்படி எழுதியிருக்காரு. அதாவது சீனா வந்து நம்ம நாட்டை ஆக்கிரமிக்க வந்தபோது நம்மளுடைய நாட்டினுடைய அரசு சரியான முறையில் இராணுவத்தை வழி நடத்தாமல் நம்ம வந்து பல பகுதிகளை இழந்துட்டோங்கிற மாதிரியான ஒரு வாசகம் அந்த புத்தகத்தில் வருது அப்படின்னு அந்த மேகசீனில் ஒருத்தர் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரையின் அடிப்படையில் ராகுல் காந்தி நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரு. அந்த இராணுவ தளபதி அவர்கள் அந்த பிரச்சனை நடந்தபோது அத்தனை ஊடகங்களுக்கும் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அந்த பேட்டிக்கு அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் லலன் டாப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹிந்தி ஊடகத்தில் யூடியூப்ல பெரிய ஒரு சேனல், அந்த சேனலுக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அது வந்து இந்தியா டுடேனுடைய சேனல். அந்த பேட்டியில் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு சைனாவை இந்தியா வந்து ஒரு நேரடி தாக்குதல்ல அவங்கள வீழ்த்தி இருக்கு, நம்ம வந்து வெற்றி பெற்றிருக்கோம், இனி இது உலகத்துக்கு நம்ம ஒரு செய்தி சொல்லியிருக்கோம், நம்மளை வந்து நம்மளுடைய அண்டைய நாடுகள் வந்து நம்மளை புள்ளி பண்ண முடியாது, நம்மளை வந்து கிண்டல் பண்ண முடியாது, அந்த கிண்டல் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை உலகத்துக்கு தந்திருக்கோம்னு கெல்வான் வாலியினுடைய வெற்றி அவர் அந்த அளவுக்கு பெருசாக பேசியிருக்காரு. அவர் எழுதின புத்தகத்தில் எப்படி வந்து கல்வான் வேலி விஷயத்தில் வந்து இந்தியா தோத்து போயிடுச்சு, இந்தியாவுடைய நிலத்தை வந்து சைனா ஆக்கிரமிச்சிருக்குன்னு அவரால் சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய பேட்டிகள்லேயே அவர் அப்படி சொல்லலை. சரி, அவர் அப்படி சொல்லியிருந்தா கூட அந்த புத்தகமே வெளியே வரல. வெளியே வராத புத்தகத்தை எவனோ ஒருத்தன் படித்து கேரவன் அப்படிங்கிற ஒரு தேர்ட் ரைட் வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறான். அந்த ஆர்டிக்கல் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் பார்லிமெண்ட்டில் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னும் போது இது எவ்வளோ ஒரு தவறான ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். எப்ஸ்டைன் விஷயத்துலையுமே காங்கிரஸ் வந்து நம்ம நாட்டை அவமானப்படுத்துறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுதுன்னு, எப்ஸ்டைனில் ராகுல் காந்தி பேர் இருக்குது, சோனியா காந்தி பேர் இருக்குது, மன்மோகன் சிங் பேர் இருக்குது, அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஏதோ மோடி பேர் மட்டும்தான் இருக்குது. அது மோடியை பற்றி 2 பேர் பேசிக்கிறாங்க. மோடி யாரும் டைரெக்டாக மெயில் அனுப்பலை, இல்லை மோடிக்கு அவர் டைரெக்டாக மெயில் அனுப்பலை, மோடியை பற்றி அவர் இன்னொருத்தர்கிட்ட பேசிக்கிறாரு. இதுதான் விஷயம். ஸோ எப்ஸ்டைனில் ஒரு பொய், அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா இராணுவ விஷயத்தில் ஒரு பொய். இந்தியா கடைசியாக சீனா கிட்ட நிலத்தை இழந்தது நேருனுடைய காலத்தில். இதை சொன்னது RSS கிடையாது, நேருவே சொல்லியிருக்காரு. அதனுடைய ரேடியோ ரெக்கார்டிங்லாம் இருக்குது. சைனா ஆர்மி வந்து நம்ம நாட்டை ஆக்கிரமிச்சு, நம்ம நிலப்பரப்பு ஆக்கிரமிச்சிருச்சுன்னு. அதுக்கப்புறம் குறிப்பாக கடந்த 11 ஆண்டுகளில் 1 இன்ச்சு நிலம் கூட சீனா வந்து ஆக்கிரமிக்கல. நம்ம ஆக்கிரமிக்கிறது போட்டோம், நம்மளை ஆக்கிரமிக்கிறது போட்டோம், நம்ம விட்டு போன பல போஸ்ட்டில் போய் நம்ம சர்வே பண்ணுறதுக்கான நம்மளுடைய ரோந்து பணிகளுக்கான பெர்மிஷனை மீட்டெடுத்திருக்கோம். ஆனால் எப்படியாவது மக்களை குழப்பி, மக்களை வந்து ஏமாற்றி ஒரு உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான தீவிரத்தை டீப் ஸ்டேட்டும் பண்ணுது, இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியும் பண்ணுது அப்படிங்கிறது
நம்ம நாட்டுக்கு ஒரு மிக ஆபத்தான ஒரு காலகட்டத்தை கடந்து நம்ம போகிறோம் அப்படிங்கிறது இந்த விஷயத்துலேருந்து நமக்கு புரியுது. நிச்சயமா ஆனது. நீங்க அந்த அவையில நடந்த காட்சிகளை பார்க்கும்போது ராஜ்நாத் சிங் சொல்றாரு, அவையோட விதிகளின்படி வெளிவராத ஒரு புத்தகத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. அமித்ஷா கேள்வி எழுப்பும்போது என்ன கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா, இங்க அந்த புத்தகத்துல இருக்கிறது யாருக்குமே தெரியாது அப்படிங்கும்போது ராகுலுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. ஸோ அந்த அடிப்படையில் நீங்க சொன்னீங்க இல்லையா, பேசும்போதே ஒவ்வொரு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு. இப்போ 360 நிகழ்ச்சியில் நம்ம ராகுலுக்கு ஒரு பேரே கொடுத்துருவோம், ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா அது நம்ம கொடுக்க வேணாம், ஆல்ரெடி இந்திய மக்கள் கொடுத்திருக்கிறதுனால தான் 99 தேர்தலில் தோல்வி அடைந்து 100வது தேர்தலையும் தோல்வி அடைகிறதுக்கான அத்தனை ஆயுத்த பணிகள்லையும் அவர் ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, நிச்சயமா இதுக்கு மேல நம்ம வந்து ஒரு ஃபேக் நியூஸை பத்தி இதுக்கு மேல விவாதிக்க வேணாம். நம்ம கடந்து அடுத்ததுக்கு போயிடுவோம். நிச்சயம். அதாவது பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அறிவிக்கும் போது வாரணாசிலையும் பாட்னாலையும் கப்பல் கட்டும் இடங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தான் ஒரு தொலைக்காட்சி வந்து செய்தி காடாக போட்டிருந்தாங்க. அதை ஒரு தற்குறி வந்து எடுத்து வாரணாசிலையும் பாட்னாவிலையும் கடலே இல்லையடா, அங்கே எப்படி கப்பல் கட்டுற தொழிற்சாலை அமைக்க முடியும்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. சார் நீங்க எப்பவுமே நிதானமானவர், சரிங்களா? எப்பவுமே வந்து வார்த்தைகளை கரெக்டாக பயன்படுத்தி, ஆனால் உங்களே ஒருத்தன் தற்குறின்னு பேச வச்சிருக்கான்னா பார்த்துக்கோங்க. எப்படி நம்ம இப்போ சொன்னோம் ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்ல போய் சொல்றாரோ அப்படின்னு, அது மாதிரி இங்க இன்னொரு கட்சி தமிழக சட்டமன்றத்துல தொடர்ந்து போய் சொல்லக்கூடிய ஒரு கட்சி இருக்கு, அதுதான் திமுக. அந்த திமுக கட்சியினுடைய ஆதரவாளர்கள் நேற்று சில பேர் என்ன பண்றாங்க, சமூக வலைதளத்துல வாரணாசியிலிருந்து 750 கிலோமீட்டர் கடந்து தான் கடல் இருக்கு, பாட்னாவிலிருந்து 500 கிலோமீட்டர் கடந்து தான் கடல் இருக்கு, இந்த மாட்டு மூத்திரம் குடிக்கும் சங்கி அரசு பாருங்க எப்படி மக்களை ஏமாத்துது, இங்க எப்படி கப்பலுக்கு கட்டுற ஒரு மையத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, எப்பவுமே ஒரு விஷயத்த படிக்கும்போது அது புரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கணும். அதுல என்ன நம்ம வந்து குழப்பலாம், அதுல என்ன கேள்வி கேட்கலாங்கிற ஒரு முந்திரி கொட்டத்தனமா நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரிதான் அவமானப்படணும். இது ஆல்ரெடி வந்து துக்ளக்கினுடைய ஒரு விழால வந்து ரஜினிகாந்த் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. துக்ளக் படிக்கிறவங்களாம் அறிவாளி, முரசொலி படிக்கிறவங்க அப்படின்னா அறிவாளி இல்லையா அப்படின்னு ஒரு விவாதம் வந்தது இல்லை. அந்த விவாதத்திற்கான கூடுதல் பலத்தை சேர்க்கிற ஒரு விஷயமா தான் இது நடந்திருக்கு. ஏன்னா சாகர் மாலான ஒரு திட்டம் மூலமாக நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசு என்ன முயற்சி பண்ணுதுன்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நதிகளில் போக்குவரத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது கங்கை நதி மிகப்பெரிய நதி நமக்கு தெரியும். ஸோ பாட்னா டு வாரணாசி வழியாக போகக்கூடிய அந்த கங்கை நதியில் ஒரு போக்குவரத்தை கொண்டு வர முடியுமா, பெரிய கப்பல்களை கொண்டு போய் அதன் மூலமாக பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல்லலாம், வாட்டர்வேஸ் ஆர் தி சீப்பஸ்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு. ஸ்கூலுக்கு போய் படித்தவனுக்கு அது தெரியும், ஸ்கூலுக்கு போய் பராக் பார்த்தவனுக்கு அது தெரியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது கேரளாவில் ஆல்ரெடி இருக்குது, நம்ம பார்க்குறோம் பேக் வாட்டர்ஸ், ஆலப்பி போன்ற விஷயங்களில் மெட்ரோ இருக்குது, வாட்டர் மெட்ரோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பீகார்லேருந்து உத்தரப்பிரதேஷுக்கு அந்த மாதிரி கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நேஷ்னல் வாட்டர்வேஸ் 01 அப்படிங்கிற எப்படி NH47 NH58ன்னு இருக்கோ அந்த மாதிரி NW01 அப்படிங்கிற ஒரு முதல் கட்ட விஷயத்தை மத்திய அரசு அங்கே முயற்சி பண்ணுது பல கோடி ரூபாய் செலவில். அதில் ஒரு பங்காக அங்கேயும் இங்கேயும் இந்த போட் ரிப்பேர் பண்ணக்கூடிய, போட் உருவாக்கக்கூடிய மையங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் நேரம் கொடுத்து அவங்க படிச்சிருந்தாலே இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து அவமானப்பட்டிருக்க தேவையில்லை. ஸோ அவங்களுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மக்களுக்கு பொய்யை தொடர்ந்து எப்படியாவது குழப்பணும், மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி குழப்பிக்கிட்டே இருக்கணும், மத்திய அரசு வந்து எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு தரலன்னு திருப்பி ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத உருவாக்க முடியல. ஏன்னா ஏகப்பட்ட புல்லட் ட்ரெயின்லேருந்து ஏகப்பட்ட விஷயம் மத்திய அரசு தந்துருச்சு. அப்போ தர முடியலன்னு சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்க, மக்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை. சமூக ஊடக காலம் இது. அப்போ எப்படி வந்து மக்களை குழப்புறது? இவனுக்கு அறிவில்லை, இவன் ஒரு முட்டா பையனை எப்படியாவது உருவாக்கிடலாமான்னு முயற்சி பண்ணி இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஆனால் அதுவும் இன்னைக்கு உடைஞ்சு தவிடுபொடியாகி வாட்டர்வேஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இது பேசுகிற கூட்டம் எந்த கூட்டம்னா, கூவத்தை சுத்தம் பண்ணுறான், சென்னையில் இருக்கிற கூவத்தை சுத்தம் பண்ணுறான்னு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அப்புறம் ஏங்க கூவம் சுத்தமாகலன்னு கேட்டால் முதல்ல வந்துருச்சுங்க, அதனால் சுத்தம் பண்ண போகிறவங்களாம் பயந்துட்டாங்க, சுத்தம் பண்ண போகலன்னு ஒரு கதை கட்டினாங்க இல்லையா? அந்த பரம்பரையில் வரக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த வாரணாசி பாட்னா வாட்டர்வேஸை பற்றிலாம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பக்குவம் இருக்கான்னு எனக்கு தெரியல சார். உண்மை இதுதான் ஆக்சுவலி. ஆமாம். இல்லை, இதை இன்னும் கூடுதல் தரவுகள் அதில் சொல்லணும்னா என்ன அப்படின்னா, ஒரு உள்நாட்டில் போக்குவரத்தில், அந்த சரக்கு போக்குவரத்தில் நம்ம வந்து சாலைகளை மட்டுமே நம்பி இருக்க வேண்டாம்,
அதில் நீங்கள் சொன்ன மாதிரி நீர்வழியில் கொண்டு போனால் செலவு கம்மியாகும் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்திட்டு வராங்க. சரி, நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம் ஆனந்த். ஆபரேஷன் சிந்தூர் நடந்தப்போ ட்ரம்ப் தான் எங்களை காப்பாற்றினார், ட்ரம்ப் தான் சீஸ்ஃபயர் செய்தார், ட்ரம்ப் தான் மிக நல்லவர், அவருக்கு நோபல் பரிசெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு நாடு சொல்லிச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நாட்டோடைய பேரு பாகிஸ்தான். அது நாடுன்னு சொல்ல முடியாது, அந்த குப்பைத்தொட்டியினுடைய பேரு பாகிஸ்தான் இல்லையா? ட்ரம்ப் தான் எங்கள் டேடி, ட்ரம்ப் தான் எங்கள் கிராண்ட் ஃபாதர், எங்கள் அங்கிள், எல்லாமே எங்களுக்கு ட்ரம்ப் தான் அப்படின்னு நம்ம ஷபாஸ் ஷெரீஃபும் அசீம் முனிரும் போய் எத்தனை தடவை ட்ரம்ப்புக்கு இந்த படத்தில் ஒரு தனுஷ் படம் வரும், அதில் போயிட்டு சமரசிம்மா ரெட்டிக்கு வந்து விவேக் போய் காலாமுக்கு வரல, அந்த மாதிரி பல தடவை வந்து பாகிஸ்தானுடைய பிரதமரும் அந்த ஃபெயில்டு மார்ஷலும் போய் அதை பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பாகிஸ்தானுக்கு 19% வரி, இந்தியாவுக்கு வந்து 18% டேரிஃப். ஸோ இந்தியாவுக்கு 1% கம்மி. எந்த இந்தியா ட்ரம்ப்புக்கும் ஆபரேஷன் சிந்தூர்னுடைய சீஸ்ஃபயருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிச்சோ, எந்த இந்தியா காசா பீஸ்ல இந்த டிராமாலெல்லாம் நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிச்சோ, எந்த பிரதமர் ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ண மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தாரோ, அந்த நாட்டுக்கு 18%, 50% 18% கொண்டு வந்து குறைச்சி நிப்பாட்டி காட்டி இன்னைக்கு உலக நாடுகளில் இந்தியாவை கடந்து போக முடியாது. ஏன்னா நம்ம பார்க்கணும், எலான் மஸ்க் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இன்னைக்கு வந்து சைனா 27%, இந்தியா 16% நினைக்கிறேன் உலக ஜிடிபியில பங்கு. ஓகேவா? ரெண்டுமே சேர்த்தா 40%க்கு மேல. ஸோ இன்னைக்கு சைனாவையும் இந்தியாவையும் கடந்து போக முடியாது, காலம் மாறிடுச்சுன்னு எலான் மஸ்க் ஒரு ட்வீட்டே போடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில பொருளாதார ரீதியாக நம்ம நாட்டை வந்து மிக நேர்த்தியாக ஒரு அரசு நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த அரசுல சில குறைகள் இருக்கு. அந்த குறைகள் வரும்போது நம்மளுமே 360ல அந்த குறைகள்லாம் எடுத்து பேசியிருக்கோம். ஆனா குறைகளை தாண்டி பல நிறைகள் இருக்கும்போது மக்களை குழப்புவதற்கு மீண்டும் 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 மத்திய மாநில கட்சிகள், எதிர்கட்சிகள், இங்க இருக்கக்கூடிய இந்த பிராந்திய ஆட்சி இருக்கு இல்லையா, திமுக பிராந்திய ஆட்சியும் அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸும் பொய் சொல்லி 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 மக்களை ஏமாற்றுவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சர்வே எடுக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு சார். நிறைய பேர் யாருக்குங்க போன தேர்தலில் போட்டீங்க? திமுகவுக்குங்க. யாருக்கு இந்த தேர்தலில் போட போறீங்க? திமுகவுக்குங்க. சரிங்க, உங்களுக்கு மத்தியில் வந்து யாருக்கு பிடிக்குங்க? மோடியா ராகுலாங்க? மோடிங்க, எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஏங்க திமுகவுக்கு போடுறேன்னு சொல்றீங்க? அது மோடி வந்து நான் இது போட்டு பழகிட்டேன், ப்ளஸ் இங்கே எனக்கு யாருக்கு போடுறதுன்னு தெரியல, மோடினா எங்கே, யார், என்ன ஏதுன்னு. ஸோ இப்படி தான் மக்களுக்கு வந்து பிரதமர் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அது பிரதமர் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போடாதவங்க கூட மோடி அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வந்திருக்கு. அப்படின்னும் போது கட்சிகளை கடந்து அவர் வந்து இன்னைக்கு தமிழக மக்கள், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மனசில் போய் சேர்ந்திருக்காரு. ஸோ தேர்தல் அரசியலை தாண்டி பிரதமர் அப்படிங்கிறவரை ஒரு ஐகானாக, இந்தியாவினுடைய ஒரு அடையாளமாக பார்க்க ஆரம்பிச்சு விட்டார்கள். அப்படிங்கிறது தான் இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா அப்படின்னா உலக அரங்கில் மோடி அப்படிங்கிறது ஒரு ஐகானாவே மாறிடுவார். கட்சியை கடந்து அவர் எந்த கட்சிங்கிறத மக்கள் மறந்துடுவாங்கன்னு தோணுது எனக்கு. ஏன்னா கட்சியை கடந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதவங்க கூட நம்மளுடைய சர்வேலேயே மத்தியில் வந்து யார் நல்லா சிறப்பாக செயல்படக்கூடிய அரசியல்வாதினா மோடியோடைய பேர் தான் பெருவாரியான மக்கள் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனுடைய ஒரு உதாரணம் தான் இப்போ இந்த டேரிஃப். எந்த அமெரிக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்கும் வாரி கோரி டேரிஃபை போட்டுக்கிட்டு இருக்கோ, இந்தியாவுக்கும் அதே மாதிரி போட்டுச்சோ, இன்னைக்கு குறைச்சிருக்காங்க. இதற்காக இந்தியாவும் சில விஷயத்தை விட்டு கொடுத்துருக்காங்கிறது நம்ம இங்கே வந்து சொல்லணும். எப்போவுமே ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் விட்டு கொடுத்து தான் சில விஷயங்கள் பண்ணணும். ஆனால் நம்ம விட்டு கொடுத்தது மிக குறைவு. பாகிஸ்தான் மாதிரி நம்மளுடைய மானத்தையும் மக்களுடைய மரியாதையும் கொண்டு போய் அமெரிக்காட்ட அடகு வைக்கல. நம்ம எங்கே டைட்டாக இருக்கணுமோ அங்கே டைட்டாக இருந்தோம், எங்கே லூஸ் பண்ணணுமோ அங்கே லூஸ் பண்ணோம். இன்றைக்கி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆயிருக்கு. நம்மளுடைய டேரிஃபு 18% வந்து மீண்டும் நிற்கிது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சார். நிச்சயமாக இதை சரியாக சொல்லணும்னா, அமெரிக்கா குறைச்சிருச்சு அப்படிங்கிறத விட இந்தியா குறைக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஆமாம், ஐரோப்பாவோட ஏற்பட்ட அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவோட இப்போ சீக்கிரமாக வந்து கனடா கூட போட போகிறாங்க, இதெல்லாம் பார்த்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டுருச்சு. வேறு வழி இல்லை, நம்மளும் இல்லைன்னா நமக்கான இடத்த இழந்துருவோம் அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி அமெரிக்காவை குறைக்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நிச்சயமாக நீங்கள் வந்து இங்கே இன்னைக்கு ஸ்டுடியோவில் இல்லைன்னாலும் கூட களத்தில் இருந்து நேயர்கள் கூட இருக்கிற அந்த தொடர்பை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக அங்கே இருந்தும் செய்திகளை வழங்கிட்டு இருக்கீங்க. இது நல்ல ஒரு கிராமத்தில் இருக்கேன் சார். நல்ல ஒரு கிராமத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா வயல் இருக்குது, விவசாயிகள், விவசாயம், பின்னாடி மாடு இருக்குது, எல்லாமே அழகாக இருக்குது. சுற்றி பூக்கள், அந்த பூக்களினுடைய மனமே வந்து மூக்கை தொலைக்கிற அளவுக்கு இருக்குது. அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல இருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் தான் அதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவங்களை கொஞ்சம் பொறாமை ஏற்றுறதுக்காக சொல்லிக்கிறேன் நான்.
நிச்சயமா ஆல்ரெடி ஸ்டுடியோ நேத்து இருந்து வழங்குறது. ஆல்ரெடி நேத்து ஒருத்தர் வைத்தறிச்சலோட தான் போயிருக்காரு. அபினவ் என்ன கூட்டிட்டு போல அப்படின்னு. ஆமா ஆமா. So, அவர் இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கவலைப்படுவார்னு நினைக்கிறேன். ஆஹா நம்மளை விட்டு போயிட்டானுங்களே அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா. நம்ம 360 வந்து எங்க இருந்தாலும் அதை வந்து விடாம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கிய நோக்கம். அதை நம்ம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து இந்த செஞ்சுக்கிட்டே சமய இருப்போம். நிச்சயமா இப்படி நாங்க மெனக்கட்டுறதுக்கு மக்கள் கிட்ட நம்ம வைக்கிற கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து தமிழ் ஜனம் சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனந்த், நீங்க தொடர்ந்து நீங்க இன்னும் நிறைய நகரங்களுக்கு போறீங்க, மாவட்டங்களுக்கு போறீங்க. இன்னைக்கு இருக்கு இந்த கிராமங்களுக்கு வீடியோல போய் இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலி நம்ம vlog மாதிரி தான் பண்றோம். 360 அடுத்து நான் சென்னை வர வரைக்குமே நம்ம டெய்லி ஓகே பக்கத்துல ஓகே. போய் பார்க்கறது, நாங்க என்ன சாப்பிட்றோம், எங்க போறோம், என்ன மாதிரியான காட்சிகள் எங்க கண்ணுல படுது, பிளஸ் அதுக்கு நடுவில் ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசுற விஷயமும் உள்ள கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடுத்த ஒரு வாரத்துக்கான பிளானே. நிச்சயமா நிச்சயமா. அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதை வந்து நேயர்கள் விரும்புவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான சூழல்ல அங்கேருந்து களத்தில் நடக்கிற விஷயங்களையும் காமிச்சிக்கிட்டே அதையும் பார்த்துக்கிட்டு 360 ரசிக்கிறது வந்து நேயர்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த நாட்களில் நம்ம தொடர்ந்து நேயர்களுக்கு இதை வழங்கிக்கிட்டே இருப்போம். நன்றி சார். நன்றி நன்றி. நாளைக்கு பார்ப்போம் சார்.